ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம கிவிமா இவங்க 2 பேரையும் நம்ம கினிமாவை பற்றி இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். கினிமா வந்து 25 நாளில் குட்டியாக பேபியாக வந்துச்சு பாருங்கள். பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். கிவிமா கொஞ்சம் பிக்காயிடுச்சா என்ன சொல்கிறாங்க, இதை பார்த்துக்கிட்டு என்னடா நமக்கு போட்டிக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். கினி 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 என்னடா நீ வரணுமா? வச்சுட்டு வா 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 வா, வந்துரு பறந்து வந்துரு, ஒடியா 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 அட்டே. அப்புறம் என்ன கினி கிவி, நீ வேண்டாம் கிவி. இவன் எவ்வளோ கலராக அழகாக இருக்கான் தெரியுமா? நீ வேணுமா வேண்டாமா சொல்லு. ஏறிட்டியா? கினி பாத்தியா கிவி? கொத்தக்கூடாது, பாதை கொத்தக்கூடாது. என்ன கொத்தாதீங்கய்யா, அதுக்கு பிடிக்காது, கொத்தாத. கொஞ்சம் மட்டும் செய்யுங்க. என்ன கோவம் வருதுப்பா அதுக்கு. கினி உன்னை ஒன்றும் செய்யலை கினி. சரி சரி, குறை சொல்லாதீங்க, விளையாடத்தானே செய்யணும். கிவி கூட விளையாடு. என்ன நீ என்ன பண்ணுறாத? கொத்தக்கூடாது கொத்தக்கூடாது. என்ன கொஞ்சம் பிக்காயிடுச்சு கினிமா. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே இறக்கி விட்டுருவேன். நல்லா பார்த்துக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பழகும். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோளில் தூக்கி வைக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மடியிலெலாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. கையில் கூப்பிட்டோம்னா மெதுவாக நம்ம கையில் தூக்கி தூக்கி பழக்கினோம்னா நம்ம கையில் வந்துடும். அதுக்கு ரெக்கை நல்லா வளர்ந்துருச்சு. பாருங்கள் கையில் எவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்கான்னு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கிட்டு அங்கிட்டும் கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கும். ஃபுட்டு நம்ம ஸ்பூனில் தான் கொடுப்பேன், அதனால தான் சாப்பிடும். அதுவாக எடுத்து இன்னும் சாப்பிட தெரியாது இதுக்கு. இப்போ கிவிமா சாப்பிட்ருவோம், ஆனால் கினிமா வந்து அந்த அளவு அதுக்கு சாப்பிட வராது. நம்ம ஊட்டி தான் விடணும். பார்த்திங்களா, மடியில் அழகாக உட்காந்துக்கிடுச்சா. இப்போ கொஞ்சம் பெருசானவுடனே அங்கங்கே நின்றுக்கிட்டு இறங்கி ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டான். நல்லா சேலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவான். அப்பப்போ பார்த்தா சேலைக்குள்ளே நின்றுக்கிடுவான். இப்போ வந்து ஷோல்டரில் கொஞ்சம் ஏற்றி உட்கார வச்சேன் தோளில். அப்போ வந்து கிவியும் உட்காந்துருக்கும். இதுக்கும் அதுக்கும் சண்டையாக தான் வரும். கிவி கொத்திக்கிட்டே இருக்கும். என்னடா நம்மளை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து இன்னொரு குருவியை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு அதுக்கு தாங்க முடியாது. கிவி ஏண்டா அவனை முறைச்சிக்கிட்டே இருக்க? இவனும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான்.
நல்லா வெடிப்பாக உட்காந்துக்கிடுவான். எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துருப்பாங்க. சண்டை வந்துச்சுன்னா அப்படி பம்மிக்கிடுவாங்க. அப்புறம் பாருங்கள், கிவிமா வந்து எங்கள் ஈமா டாக்கு அது மேலே சவாரி போகும். கொஞ்சம் பெருசான உடனே நல்லா மேலே ஏற்றி விட்டோம்னா இஷ்டத்துக்கு விளாண்டுக்கிட்டு இருப்பான். கினிமாவுக்கு பயமே இருக்காது. கினிமா கொஞ்சம் பயப்படுவான். இப்போ 2 பேரும் பிக் ஆகிட்டாங்க. பாருங்கள், அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சண்டையெல்லாம் போடுறது கிடையாது. கிவி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சண்டையாக போட்டாங்க, கொத்தி கொத்தி தாங்க முடியல. இப்போ பார்த்தா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா டெய்லி குளிச்சிருவாங்க. ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. எப்பயும் ஜோடியாக நல்லா விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பறவைகளில் வந்து நம்ம இது ஆண் பெண் எது அப்படிங்கிறது நம்ம வந்து டிஎன்ஏ வச்சு தான் பார்க்க முடியும். காக்கட்டைல் இதுலெலாம் அப்படி பார்த்துடலாம். லவ் பேர்ட்ஸ் குஞ்சுகள்லேயும் தனியாக எடுத்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து அப்படி கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பார்த்தா 2 பேருமே என் கால்லையும் நின்றுக்கிடுவாங்க. நம்ம உட்காந்துருந்தோம்னா காலில் வந்து நின்றுக்கிடுவாங்க. எவ்வளோ சேட்டை பண்ண முடியுமோ சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பறவைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும், அவ்வளவு சந்தோஷமாக நமக்கு இருக்கும். க்யூட்டாக இருப்பாங்க, ஜாலியாகவும் இருப்பாங்க. நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்த்து ரசித்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.